உத்தரப்பிரதேசத்தில் கார் ஏற்றிக் கொல்லப்பட்ட விவசாயிகள் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூற சென்ற காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியை கைது செய்த போலீசார் 35 மணி நேரத்திற்கு பின்னரே வழக்கு பதிவு செய்தது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவர் வீட்டு காவலில் உள்ளார். இதனிடையே லக்கிம்பூருக்கு வருமாறு பிரதமரை பிரியங்கா அழைத்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் தனது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளது குறித்து காரசாரமாக பதிவிட்டுள்ளார். காவலில் வைக்கப்பட்டுள்ளவர் எதற்கும் அஞ்சாதவர், உண்மையான காங்கிரஸ்காரர், இறுதி வரை போராடுபவர், இந்த சத்தியாகிரம் ஓயாது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தியை விடுதலை செய்ய வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே 11வது நாளாக T23 புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புலி சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கவச உடை அணிந்த வீரர்கள் மயக்க ஊசி செலுத்த தயாராகினர். ஆனால் புலி அங்கிருந்து தப்பியதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் உலவும் T23 புலியை கொல்லக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி புலியை பிடிக்கும் போது மற்ற விலங்குகளுக்கு இடையூறு நேரக்கூடாது என உத்தரவிட்டார். இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை 2 வாரங்கள் அவர் ஒத்திவைத்தார். இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் கியூரோ மானப், ஜெர்மனியின் கிளாஸ் ஆசில்மென் மற்றும் இத்தாலியின் கேர்கியோ ஆகிய 3 விஞ்ஞானிகளுக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இவர்களுக்கு விருது வழங்கப்படும். பரிசு தொகை 9 கோடி ரூபாயில் கியூரோ மற்றும் ஹாசலுக்கு தலா 2.25 கோடியும், கேர்கியோவுக்கு 4.5 கோடியும் கிடைக்கும். தமிழ்நாட்டை அணுக்கழிவு குப்பை தொட்டியாக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அணுக்கழிவு மையம் அமைக்க எதிர்ப்பு எழுந்த நிலையில் கூடங்குளம் அணு உலை வளாகத்திற்குள் அணுக்கழிவு சேமிப்பு மையத்தை அமைக்க இடம் தேர்வு செய்ய அனுமதி அளித்திருப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் செயல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கார் ஏற்றிக் கொல்லப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு என்றும் நடிகையும் பாஜக உறுப்பினருமான குஷ்பு கூறியுள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள குஷ்பு, இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூரில் கார் ஏற்றிக் கொல்லப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற பிரியங்கா சீதாப்பூரில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றிய அமைச்சரின் வாகனம் ஏற்றி விவசாயிகள் கொல்லப்பட்டதற்கு பொறுப்பேற்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் குடியிருப்பின் தரம் குறித்த IIT நிபுணர் குழு ஆய்வு செய்து தயாரித்துள்ள 441 பக்க அறிக்கை முதலமைச்சரிடம் நாளை அளிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் ஆவி நிறுவனத்துக்கு தரமற்ற தண்ணீர் சுத்திகரிப்பான்கள் வாங்கியதில் நடந்த 1,69 லட்சம் ரூபாய் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. வேலூர், திருவண்ணாமலை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு 40 தண்ணீர் சுத்திகரிப்பு கருவிகள் வாங்கப்பட்டன. தணிக்கையில் சந்தை விலையை விட அதிக விலைக்கு சுத்திகரிப்பு கருவி வாங்கப்பட்டது தெரியவந்தது. அஞ்சல் துறை படிவங்களில் தமிழ் மொழி அகற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் உடனடியாக உரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்தி பேசாத மாநிலங்களில் மாநில மொழிகளில் சேவை அளிப்பது ஒன்றிய அரசின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் கொல்லப்பட்டதை கண்டித்து திருப்பரங்குன்றம் திருநகர பேருந்து நிறுத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து முழக்கம் எழுப்பினர். மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் 35 கிலோ அரிசி வழங்கும் AAY குடும்ப அட்டை வழங்க கோரி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பிறகு தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வட்ட வழங்கல் அலுவலர் கோமதியிடம் வழங்கினர். தேனி அருகே பெரியகுளத்தில் அரசு நிலத்தை பட்டா மாறுதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்ட 2 வட்டாட்சியர்கள் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 90 ஏக்கர் அரசு நிலத்திற்கு முறைகேடாக ஆவணங்கள் தயாரித்து கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டுகளில் முறைகேடுகள் நடந்திருப்பது விசாரணையில் அம்பலமானது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை, குற்றாலம் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு குறைந்ததால் 2 வாரங்களுக்கு முன்பு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்து சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்தனர். ஆனால் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடையால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர்.
தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள ஒரு ஆடை விற்பனையகம் 10 ரூபாய்க்கு ஒரு டி-ஷர்ட் விற்பதாக அறிவித்ததை அடுத்து அதனை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட ஆடை விற்பனையகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி இந்த சலுகையை அறிவித்ததாக கடையின் உரிமையாளர் ரஞ்சித் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சேவையை மாற்றக் கோரி சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த 12 கிராம மக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றும் அவர் நன்கொடை பெற்றுக் கொண்டு வெளியூர் மாணவர்களை பள்ளியில் சேர்க்கிறார் என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மீன் இறைச்சி கடைகளில் காலாவதியான இறைச்சிகள் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்படுத்துகிறார்களா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். 5 கடைகளில் அனுமதியின்றி செயல்பட்டதை கண்டறிந்து அந்த கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் 3 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை பழங்கானத்தம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து கொள்ளையடிக்க திட்டமிட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வழிப்பறி புகார் ஒன்றில் அப்பகுதியில் உள்ள வீடுகளை சோதனை செய்த போது மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ண யோகேஸ்வரன், கருப்புசாமி உள்ளிட்ட 9 பேர் கொள்ளையடிக்க திட்டமிட்டது தெரியவந்தது. முதற்கட்டமாக 2 பேரை கைது செய்த போலீசார் 7 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோட்டில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு பாடை ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த முயன்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினரை போலீசார் தடுத்தனர். இதையடுத்து ஈரோடு சூரம்பாட்டி சாலையில் சந்திப்பில் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பாலரக்குறிச்சி கிராமத்தில் 10 ஆண்டுகளாக செப்பனிடப்படாமல் இருக்கும் சாலை தற்போது பெய்து வரும் மழையால் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனை சீர் செய்ய வலியுறுத்தும் விதமாக குண்டும் குழியுமான சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு எதிரொலியாக தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே திருவட்டாறு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் வழங்குவது இன்று முதல் தொடங்கியது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மதுப்பிரியர்களிடம் தடுப்பூசி போட்டதற்கான குறுஞ்செய்தி மற்றும் சான்றிதழ்களை டாஸ்மாக் ஊழியர்கள் பரிசோதனை பின்பே மதுபானங்கள் வழங்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அருகே கீழ ஏம்பல் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் சுமார் 30 ஏக்கர் விளைநிலம் மழையில் மூழ்கிவிட்டது. மழைநீர் செல்லும் வாய்க்காலை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதால் விளைநிலங்கள் பாதிப்பதாக குற்றச்சாட்டும் வேளாண் மக்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் முக்கிய குடிநீர் ஆதாரமான ரேலியா அணை முழுவதும் நிரம்பியிருக்கிறது. முழு கொள்ளளவான 43 அடியை ரேலியா அணை எட்டியுள்ளது. இதனால் குன்னூர் சுற்றுப்பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் மதுபான கடையின் விற்பனையாளர் படுகொலை செய்யப்பட்டார். நேற்றிரவு விற்பனை முடிந்தவுடன் கடையை பூட்டிவிட்டு விற்பனையாளர்கள் துளசிதாஸ் மற்றும் ராம் ஆகிய இருவரும் கடையின் பின்புறம் இருந்த வாகனத்தை எடுக்கச் சென்றனர். அப்போது மர்ம நபர்கள் சிலர் துளசிதாஸை கத்தியால் குத்திக் கொன்றனர். தடுக்கச் சென்ற ராமுவும் காயமடைந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் மதுபான கடை ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 157 மதுபான கடைகளையும் அடைத்த ஊழியர்கள் திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தாமரைப்பாடி டாஸ்மாக் குடோனை முற்றுகையிட்டனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலத்தில் பழங்குடியின மக்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் புலியாட்டம், பறையாட்டம் ஆடி அவர்கள் பார்வையாளர்களை அசத்தினர். வனத்தை பாதுகாக்கும் பொருட்டு உறுதிமொழி எடுத்தல், கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் ஆகிய நிகழ்வுகளும் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அரிச்சபுரத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் திறக்கப்பட்டுள்ள புதிய நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தீண்டாமை கொடுமையால் முடித்திருத்தும் தொழிலாளி கொல்லப்பட்டதாக கூறி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கிழக்கு ராஜபாளையத்தைச் சேர்ந்த முத்துவேல் என்பவரை பட்டியலின மக்களுக்கு முடித்திருத்தம் செய்யக்கூடாது என கூறி சிலர் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தலைநகரம் திரைப்படத்தில் வடிவேலு மூக்கில் அணிந்திருக்கும் மூக்கு வாழியைப் போல நெல்லை மாவட்டத்தில் உள்ள மன்னார்கோவில் கிராம மக்கள் தங்கள் 3வது குழந்தைகளுக்கு மூக்கு வாழை அணிவிப்பதை இன்றும் தொடர்ந்து வருகின்றனர். 3வதாக பிறக்கும் ஆண் குழந்தை அடிக்கடி நோய்வாய்ப்படுதலை தவிர்க்க இந்த நடைமுறையை தொடர்வதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தாமிரபரணி ஆற்றில் மணல் திருடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மண் சாலையை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் தூத்துக்குடி ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதியில் மணல் அள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா, சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து பதிலளிக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது.
கபில் சிபல், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த தலைவர் கமல்நாத் ஈடுபட்டுள்ளார். கபில் சிபல், குலாம் நபி மற்றும் புபேந்தர் சிங் ஹூடா ஆகியோரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். கட்சி செயற்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கபில் சிபல் கூறியதை அடுத்து அவரது வீடு முற்றுகையிடப்பட்டது குறித்தும் அப்போது பேசப்பட்டது. மறைந்த மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சியில் ஏற்பட்ட பூசலால் அதன் சின்னம் முடக்கப்பட்டு புதிதாக ஹெலிகாப்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மாளிகை அந்த கட்சியின் சின்னமாக இருந்தது. வரும் 30ஆம் தேதி பீகாரில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 4 திருமணத்தை மறைத்து 5வதாக திருமணம் செய்ய தயாரான காவலர் மீது 4வது மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். விசாகப்பட்டினம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் அபலராஜு மீதே புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெரு தலைநகர் லிமாவில் நடைபெற்று வரும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றிருக்கிறார் இந்தியாவின் ஐஸ்வாரி பிரதாப் சிங் தோமர். இறுதிப் போட்டியில் 463.4 புள்ளிகள் பெற்று தங்கத்தை கைப்பற்றியிருக்கிறார். ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள 8வது தங்கம் இதுவாகும். மகளிர் டென்னிஸின் முதல்நிலை ஆட்டக்காரனான ஜப்பானின் நவோமி ஒசாகா 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களை தவறவிட்டிருக்கிறார். WTA வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் 7ஆம் இடத்தில் இருந்த நவோமி ஒசாகா 12ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ராம் இயக்கும் புதிய திரைப்படத்தின் படப்பிடிப்பு தனுஷ்கோடியில் பூஜையுடன் தொடங்கியது. நிவின் பாலி நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் அஞ்சலி நாயகியாக நடிக்கிறார். வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. கற்றரு தமிழ், பேரன்பு படங்களை தொடர்ந்து 3வது முறையாக ராம் இயக்கத்தில் நடிக்கிறார் அஞ்சலி. படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். சமர் திரைப்படத்திற்கு பிறகு 9 ஆண்டுகள் கழித்து நடிகர் விஷால் உடன் இணைந்து நடிக்கும் சுனைனா படப்பிடிப்பின் போது எடுத்த புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ளார். அறிமுக இயக்குநர் வினோத் குமார் இயக்கும் இப்படத்திற்கு சாம்சிஎஸ் இசையமைக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நடப்பாண்டில் விடுவிக்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் முழுமையாக வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 4 மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு 123.4 டிஎம்சி காவிரி நீரை வழங்க வேண்டிய கர்நாடகா 91.4 டிஎம்சி நீரையே வழங்கியுள்ளது. வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகள் கொலை செய்யப்பட்டதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றம் விவசாயிகளை பாதுகாக்க முன்வருமா என கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மன்னார்குடியில் விவசாயிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தலைமையில் காந்தி சிலை முன்பு கூடிய 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களைப் போல் சீருடை அணிந்து அரசு பேருந்தில் இலவசமாக பயணித்ததுடன் மாணவிகளை கிண்டல் செய்த இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் பேருந்து நிறுத்தி பள்ளி அடையாள அட்டையை கேட்டதால் அந்த இளைஞர்கள் தலைதெறிக்க ஓட்டம் பிடித்தனர். நாமக்கல் அருகே 26 டன் ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் மற்றும் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மற்றும் கரூர் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கீரம்பூர் சுங்கச்சாவடி அருகே வாகன சோதனை நடந்தபோது லாரியை மடக்கினர். விசாரணையில் மதுரை மாவட்டத்திலிருந்து கர்நாடகத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தெரியவந்தது. சேலத்தில் புற்றுநோயால் அவதிப்பட்ட 14 வயது மகனை ஊசி போட்டு கொன்ற வழக்கில் சிறுவனின் தந்தை கைது செய்யப்பட்டார். எடப்பாடி அருகே உள்ள கச்சுப்பள்ளியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பெரியசாமியின் மகன் வண்ணத்தமிழே உயிரிழந்த சிறுவன் இடுப்பில் செலுத்த வேண்டிய ஊசியை நரம்பு வழியாக தனது மகனுக்கு செலுத்தியதாக பெரியசாமி கூறியதை அடுத்து மருத்துவ உதவியாளர் உட்பட 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் தூக்கிச் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வைத்த நிகழ்வு நெகிழச் செய்தது. அகரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராஜா தொழில் தொடங்கி வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தர கோரி வயதான உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க சென்றிருந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ரயில் விபத்து நடந்தால் பயணிகளை காப்பது எப்படி என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஒத்திகை நடத்தினர். தேசிய பேரிடர் தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் மோப்ப நாய்களை கொண்டு ரயில் பெட்டிகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ரயில் பெட்டியில் சிக்கியவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு செல்லும் ஒத்திகையும் நடத்தப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் குடும்ப தகராறில் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வித்யாகுமார் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் தனது சாவிற்கு மனைவி நிஷா, மனைவியின் அக்கா உஷா, மனைவியின் அக்கா கணவர் கண்ணன் ஆகியோரே காரணம் என்று அவர் பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் யூரியா உரம் கிடைக்காமல் விவசாயிகள் அவதியடைந்துள்ளனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு 180 மூட்டை யூரியா வந்ததை அறிந்த விவசாயிகள் உரம் வாங்க ஒரே நேரத்தில் குவிந்தனர். கதவை திறந்தவுடன் உள்ளே சென்றவர்களுக்கு தலா 1 மூட்டை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. 8 மூட்டை தேவைப்படும் நிலையில் 1 மூட்டை கொடுத்தது அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்தது.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார். மாவட்டத்தில் முதல்கட்டமாக ஆற்காடு, வாலாஜா, திமிரி ஆகிய ஒன்றியங்களில் நாளை முதல்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. 196 பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு எஸ்பி தலைமையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவை கணபதி மணியக்காரம்பாளையத்தைச் சேர்ந்த வியாபாரி தினகரன் வீட்டின் பூட்டை உடைத்து 131 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். குடும்பத்துடன் திருச்செந்தூர் சென்று ஊர் திரும்பிய அவர் வீட்டின் முதல் தளத்தில் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உள்ளே இருந்த இரும்பு பெட்டகம் உடைக்கப்பட்டு அதில் இருந்த நகைகள் களவு போனது அவருக்கு தெரிய வந்தது. குமரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நாகர்கோயில் நகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கடல் அணை முழுவதும் நிரம்பியது. முக்கடல் அணையானது முழு கொள்ளளவான 25 அடியை தொட்டதால் நாகர்கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திரசேகர் சென்னை அண்ணா நகரில் உள்ள வீட்டிற்கு நேற்று இரவு திரும்பினார். 6வது நிழல் சாலை அருகே வந்தபோது அவரது கார் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தில் சிக்கியது. இதில் விஜய் என்பவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். அண்ணா நகர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகள் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுவதால் இயற்கை எழில் நிறைந்த அருவி பகுதி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 18,346 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 263 பேர் உயிரிழந்ததும் தெரியவந்துள்ளது. கேரளாவில் மட்டுமே ஒரே நாளில் 8,850 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் தொற்று பாதித்த ஒரே நாளில் 149 பேர் உயிரிழந்துவிட்டனர். கொரோனா 3வது அலை வரவில்லை எனில் பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக செப்டம்பர் மாதம் முன்பதிவு செய்த 15,000 பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றார் அவர். குஜராத் மாநில தலைநகர் காந்திநகர் மாநகராட்சி தேர்தலில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. 44 வார்டுகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவுக்கு 30 இடங்கள் கிடைத்துள்ளன. காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தலா ஓர் இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. வெப்பமயம் காரணமாக காஷ்மீரில் பனிப்பாறைகள் உருகி வருவது அதிர்ச்சி அளிப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் பனிப்பாறை அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் சோன்மார்க் என்ற இடத்தில் வாழும் மக்கள் கவலையடைந்துள்ளனர். 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு 6 பனிப்பாறைகள் உருகி காணாமல் போய்விட்டதாகவும் காஷ்மீர் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. அங்கு குப்பைகளை சாலையில் வீசி எறிந்த புகாரில் 800 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதா என்பது குறித்து சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் அருந்திய கிராம மக்களில் 6 பேர் உயிரிழந்துவிட்டனர். விஜயநகர் மாவட்டம் வாடகள்ளி தாலுகாவில் உள்ளது மகராபி கிராமத்தில் துயரம் நிகழ்ந்துள்ளது. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட பிறகு 20 நாட்களாக சிகிச்சை பெற்ற கிராம மக்களில் 6 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புட்கா மாவட்டத்தில் உள்ள தூட்பத்ரி என்ற இடத்தில் சுற்றுலா தலமாக மாற்ற இந்திய ராணுவம் தீவிர முயற்சி எடுத்துள்ளது. அங்கு பொதுமக்களை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ராணுவ வீரர்கள் நடத்தினர். இந்தியாவில் நிலக்கரிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மின்தடை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நிலக்கரி தட்டுப்பாடு வழக்கத்திற்கு அப்பாற்பட்டது என கூறியுள்ள ஒன்றிய மின்துறை அமைச்சர் ஆர்.கே. சிங் அடுத்த 5 மாதங்களுக்கு இந்த இக்கட்டான நிலைமை தொடரும் என்று எச்சரித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவத்தையொட்டி ஆழ்வார் திருமஞ்சன சேவை நடைபெற்றது. வரும் 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி கோயிலை வாசனை திரவியங்களால் சுத்தப்படுத்தப்படும் ஆழ்வார் திருமஞ்சன சேவை நடத்தப்பட்டது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் இந்தி நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் கைது செய்யப்பட்ட நிலையில் சக நடிகரான சல்மான் கான் ஷாருக் கானின் மனைவி கௌரி கானை சந்தித்து பேசினார். ஷாருக் கானின் வீட்டிற்கு சென்ற அவர் வழக்கு தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தைரியமாக இருக்கும்படி ஆறுதல் கூறினார். சந்தானம் நடிப்பில் உருவாகும் சபாபதி திரைப்படத்தின் பாடல்கள் விரைவில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாம் சிஎஸ்இ படத்திற்கு இசையமைத்துள்ளார். கிங் மியூசிக் நிறுவனம் படத்தின் ஆடியோ உரிமையை பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற நாஸ்கார் கார் பந்தயத்தில் 58 ஆண்டுகளுக்கு பிறகு கருப்பின வீரர் ஒருவர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். கனமழை காரணமாக பந்தய இலக்கு குறைக்கப்பட்ட நிலையில் பப்பா வாலஸ் முதல் நபராக வந்து சாதனை படைத்தார். பாஜகவினருக்கு போராடுவதற்கு காரணம் கிடைக்காததால் அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க வேண்டும் என போராடுவதாக அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார். வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் 199வது அவதார தினத்தை முன்னிட்டு சென்னை 7 கிணறில் அவர் வாழ்ந்த இல்லத்தில் அமைச்சர் சேகர்பாபு மரியாதை செலுத்தினார். சென்னை காசிமேடு கடலோரத்தில் ஃபைபர் படகின் மீன் பிடித்துக் கொண்டிருந்த 40 வயது மீனவர் சுமன் என்பவர் திடீரென மின்னல் தாக்கி உயிரிழந்தார். மின்னல் தாக்கியதில் வயர்லெஸ் ஜிபிஆர்எஸ் கருவியும் வெடித்து இந்த விபத்து நேரிட்டுள்ளது. உயிரிழந்த மீனவருக்கு பபிதா என்ற மனைவியும் 14 வயதில் மகள் மற்றும் 11 வயதில் ஒரு மகனும் உள்ளனர்.
தமிழ்நாட்டில் 5ஆம் கட்ட மெகா தடுப்பூசி முகாம் வரும் 10ஆம் தேதி 30,000 சிறப்பு முகாம்களில் நடைபெறும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். முன்னதாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் உள்ள டெங்கு சிகிச்சை சிறப்பு பிரிவை அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் நாள் தனி பெருங்கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அனைத்து நம்பிக்கைகளிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் சமரச சுத்த சன்மார்க்கத்தை நிறுவியவர் வள்ளலார் என்று கூறினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து பெட்ரோல், டீசல் விலை கடந்த சில நாட்களாக ஏறுமுகத்திலேயே உள்ளது. அந்த வகையில் சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு 22 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் ₹100 காசுகளுக்கும், 1 லிட்டர் டீசல் 28 காசுகள் அதிகரித்து ₹95 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் கார் ஏற்றி விவசாயிகள் கொல்லப்பட்டதற்கு பொறுப்பேற்று அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பிரச்சினைக்கு தீர்வு காண 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் 78 மாவட்ட கவுன்சிலர்கள், 755 ஒன்றிய கவுன்சிலர், 1577 ஊராட்சித் தலைவர் பதவிகளுக்கு நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 12,252 ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்கும் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. திருப்பத்தூர் அருகே ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பொதுப் பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. காக்கங்கரை ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு திமுக, அதிமுக கட்சிகள் பட்டியல் சமுதாய பெண்களை நிறுத்தியுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தனது அலுவலகத்திலிருந்து தலைமைச் செயலாளருடன் அவர் நடந்தே சென்றார். தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு சென்றடைந்த அவர் அங்கு பணியாற்றும் அதிகாரிகளிடம் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார். தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கிருஷ்ணகிரி உட்பட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மைய இயக்குநர் புவியரசன், வடகிழக்கு பருவமழை குறித்த அறிவிப்பு 3 நாளில் வரும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.